நீங்கள் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு வந்து தேவைப்படும். வாட்ஸ்அப்பில் பண்ண முடியாத பலவிதமான விஷயங்களை இந்த ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆப்பை நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் தேவையில்லை. இந்த ஒரு ஆப் இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து பலவிதமான ஃபியூச்சர்ஸை நீங்கள் வந்து இந்த ஆப்பை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்டை சேவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ண முடியும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து ஓப்பன் சாட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாருக்கா நீங்கள் வந்து பிளாங்காக மெசேஜ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து பிளாங்க் மெசேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிளாங்க் மெசேஜ் வந்து பண்ணணுமோ அந்த லெட்டர்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பிளாங்க் மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் மெசேஜிங் சார்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட சாட் பண்ணாலும் இந்த ஆப்ஷனை வச்சு சாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாரோ உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணிட்டேங்க அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன மெசேஜ் அவங்க வந்து சென்ட் பண்ணி டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஸ்டேட்டஸ் வந்து போடுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ்லாம் உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கு எஸ்லாம் நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பும் தேவையில்ல. இந்த ஒரு ஆப் இருந்தாவே போதும். அதை நீங்கள் வந்து குயிக்காக வந்து பண்ணிக்கலாம். இதே உங்கள் நண்பர்களுக்கு வந்து குயிக் ரிப்ளை வந்து பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஆல்ரெடி நீங்கள் வந்து சில விஷயங்களை நீங்கள் வந்து குயிக்காக வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் வந்து குயிக் ரிப்ளைவாக நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு எமோஷன்ஸ் டிஃப்ரெண்டான எமோஷன்ஸ் வந்து உங்களோட நண்பர்களுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் சேஞ்சர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா என்ன லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவீங்களோ ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பான் ஸ்டைல்ஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் உங்களோட நண்பர்களுக்கு. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து என்ன லெட்டர்ஸ் வந்து என்ட்ரு பண்ணீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபாண்டில் உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து ஷோ ஆகும். இல்லை என்ன லெட்டர் வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை சென்ட் கொடுத்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் உங்களோட நண்பர்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீனர். உங்கள் வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத ஃபைல் எதாவது இருந்துச்சு, வீடியோஸ் இருந்துச்சு, ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஸ்டேட்டஸை வந்து 30 செகண்டுக்கு மேலே போட முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஒரு சாங்கே நீங்கள் வந்து ஸ்டேட்டஸாக போட போகிறீங்க அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் அந்த சாங்கை சூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதுவே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஃபுல் சாங்கும் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸாக வந்து வச்சுக்க முடியும். அடுத்தபடியே இதில் ஃபைனலாக இருக்கக்கூடிய ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை யார் அதை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி. கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் இருந்தாங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து யார் லாஸ்ட்டாக வந்து ஆன்லைனில் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப்பை உங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து உங்களோட மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது போல் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹெலோ ஆப்பில் நம்மளோட ப்ரொஃபைலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.